முக்கிய செய்திகள். வாக்குச்சீட்டுகள் மூலம் தேர்தலை நடத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. விவிபேட் ஒப்புகை சீட்டுகளை எண்ணக்கோரும் வழக்குடன் விசாரிக்க வாய்ப்பு. நஞ்சை கக்கும் பாம்பை கூட நம்பலாம், பாஜகவை நம்பவே கூடாது. குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து மம்தா பானர்ஜி எச்சரிக்கை. சுட்டெரிக்கும் வெயிலில் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம். நாட்டிலேயே மிகப்பெரிய ஊழல் கட்சி பாஜக என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. ரயில் வழித்தடமே இல்லாத பெரம்பலூர் தொகுதியின் நிறைவேறா இயக்கம். 75 ஆண்டுகால கோரிக்கையுடன் காத்திருக்கும் வாக்காளர்கள். வணக்கம். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் விவிபேடில் பதிவாகும் ஒப்புகை சீட்டுகளை எண்ண கோரிய வழக்கு அடுத்த வாரம் விசாரணைக்கு வரும் நிலையில் வாக்குச்சீட்டை பயன்படுத்தி தேர்தலை நடத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் புதிய வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தேர்தலில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதிப்படுத்த விவிபேட் இயந்திரங்களை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியது. தற்போதைய நடைமுறைப்படி வாக்கு எண்ணிக்கையின் போது ஒவ்வொரு தொகுதியிலும் தலா 5 விவிபேட் இயந்திரங்களில் உள்ள ஒப்புகை சீட்டுகள் மட்டுமே ரேண்டம் முறையில் எண்ணப்பட்டு சரிபார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் விவிபேடில் பதிவாகும் வாக்குகளை எண்ண வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை கடந்த 2ஆம் தேதி விசாரித்த உச்சநீதிமன்றம் அது குறித்து பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு விசாரணையை மே 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. இந்நிலையில் நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா அமர்வு முன்பு நேற்று ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் திரு கபில் சிபல், திரு பிரசாந்த் பூஷன் ஆகியோர் 21 மாநிலங்களில் முதல்கட்ட தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ளதால் அதற்கு முன்பே விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அப்போது அடுத்த வாரத்தில் திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் பல்வேறு வழக்குகள் விசாரணைக்கு வருகிறது என்றும் வியாழன் மற்றும் வெள்ளி விடுமுறை நாட்களாக இருப்பதால் விரிவான விசாரணைக்கு செவ்வாய்க்கிழமை மட்டுமே இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனால் இந்த வழக்கு அடுத்த வாரத்தில் விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எலெக்ஷன் நடத்துறது எலெக்ஷன் கமிஷன் இல்லை, சீஃப் எலெக்டட் ஆஃபீஸர் கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிடையாது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஒரு கம்பெனி, அப்புறம் இசிஐஎல்னு ஒரு கம்பெனி ஹைதராபாத்தில். இந்த கம்பெனி தான் எலெக்ஷன் நடத்துது. இந்த 2 கம்பெனிலையுமே கம்ப்ளீட் கண்ட்ரோல் கவர்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல், சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல், மோடிக்கு கண்ட்ரோல். அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் பிஜேபி ஆட்கள், இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே பிஜேபி ஆட்கள். இதனிடையே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு பதிலாக வாக்குச்சீட்டை பயன்படுத்தி தேர்தலை நடத்த உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் திரு மெஹமூத் பிரச்சா புதிய வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூர் மக்களவை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் அவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் வாக்குச்சீட்டு மற்றும் வாக்கு பெட்டிகளை பயன்படுத்திதான் தேர்தலை நடத்த வேண்டும் என்பது விதி என்று கூறினார். எனவே உள்ளாட்சி தேர்தல்கள் உள்பட அனைத்து தேர்தல்களையும் வாக்குச்சீட்டை பயன்படுத்திதான் நடத்த வேண்டும் என்று திரு பிரச்சா தெரிவித்துள்ளார். விதிவிலக்கான சூழ்நிலைகளில் மட்டுமே வாக்குப்பதிவு எந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி வாக்குச்சீட்டுக்கு பதிலாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்த முடியாது என்றும் திரு பிரச்சா கூறியுள்ளார். விவிபேடில் பதிவாகும் வாக்குகள் முழுவதையும் எண்ண கோரும் வழக்குடன் இந்த வழக்கும் விசாரணைக்கு வரும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. நஞ்சை கக்கும் பாம்பை கூட நம்பலாம், ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை நம்பவே கூடாது என்று மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதியில் உள்ள முக்கிய மாவட்டமான கூச் பெஹரில் பிரதமர் திரு மோடியும் அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியும் அருகருகே பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ராஜ்மேளா மைதானத்தில் பேசிய திரு மோடி ஊழல் ஆட்சியை அகற்றவே குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். விளிம்பு நிலை மக்கள் குறித்து இந்தியா கூட்டணி கவலைப்படவில்லை என்று கூறிய அவர் தாய் நாட்டின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இதற்கிடையே கூச் பெஹாரில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த செல்வி மம்தா பானர்ஜி குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் கீழ் பெயரை பதிவு செய்ய ஒருவர் விண்ணப்பித்தாலே வங்கதேசத்தவராக அவர் கருதப்பட்டு அனைத்து உரிமைகளும் பறிக்கப்படும் என்று எச்சரித்தார். வாக்களிக்கும் உரிமையும் அரசின் சலுகைகளும் இருக்காது என்றும் எது நல்லது எது கெட்டது என்பதை வாக்காளர்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்றும் செல்வி மம்தா பானர்ஜி கூறினார். CAA என்பது ஒரு பொறி என்றும் சட்டப்பூர்வ இந்தியர்களை அந்நிய நாட்டவர்களாக மாற்றும் சூழ்ச்சியது என்றும் அவர் எச்சரித்தார். பல்வேறு வழக்குகள் காரணமாக திரிணாமுல் காங்கிரஸில் இருந்த நீக்கப்பட்ட திரு நிஷித் பிரமாணிக்கு இணை அமைச்சர் பதவி வழங்கியதுடன் போட்டியிட சீட்டும் பாஜக வழங்கியிருப்பது வெட்கக்கேடு என்று செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்தார். அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, தேசிய பாதுகாப்பு முகமை என அனைத்து விசாரணை அமைப்புகளும் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். நஞ்சை கக்கும் பாம்பை கூட நம்பலாம், அதனை செல்ல பிராணியாக கூட வளர்க்கலாம், ஆனால் பாஜகவை மட்டும் ஒருபோதும் நம்பக்கூடாது என்று செல்வி மம்தா பானர்ஜி எச்சரித்தார். தேர்தல் களத்தில் அனைவருக்கும் சமமான வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை என்றும் அவர் கூறினார்.
மக்களவைத் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் அரசியல் கட்சியினரின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் திறந்த வேனில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அவருக்கு மலர் தூவியும் மேளதாளங்கள் முழங்கியும் மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். கொளத்தூர், மண்ணடி, மயிலாப்பூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம், விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், ஜனநாயக படுகொலை ஆகியவையே மோடி அரசின் சாதனை என்று சாடினார். நான் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலை 45 ரூபாய், டீசல் விலை 40 ரூபாய் சொன்னாரா இல்லையா? விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்குகிறேன் சொன்னார். எல்லாருடைய இந்திய மக்களுடைய வங்கி கணக்கில் ஒவ்வொரு இந்தியனுக்கும் 15 லட்சம் ரூபாய் போடுகிறேன் என்று சொன்னார். எந்த வாக்குறுதியாக நிறைவேறியிருக்கிறதா? கேஸ் விலை நம்முடைய ஆட்சியிலே 4 ரூபாய், இப்ப 1130 ரூபாய். தேனியில் பிரச்சாரம் செய்த திமுக எம்பி திருமதி கனிமொழி, நாட்டிலேயே மிகப்பெரிய ஊழல் கட்சி பாஜக தான் என்றார். தேர்தல் பத்திர மோசடிகளை மறைக்க எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த முதலமைச்சர்கள், அமைச்சர்களை கைது செய்ய அமலாக்கத்துறையை மத்திய அரசு ஏவி விடுவதாக அவர் குற்றம் சாட்டினார். திருச்சி மற்றும் தஞ்சையில் பிரச்சாரம் செய்த அமைச்சர் திரு உதயநிதி, தமிழகத்தில் பிரதமர் திரு மோடி இன்னும் 15 நாட்கள் தங்கினாலும் டெபாசிட் வாங்க முடியாது என்று விமர்சனம் செய்தார். உத்தரப்பிரதேசத்துக்கு 1 ரூபாய்க்கு 3 ரூபா திருப்பி தராங்க. பீகாருக்கு 1 ரூபாய்க்கு 7 ரூபா திருப்பி தராங்க. தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு இந்த 3 ரூபா 7 ரூபா யாரோட காசு? நம்ம கட்டின காசு. தமிழ்நாட்டு மக்கள் வரி பணம். நீங்க கட்டின வரி பணத்தை தூக்கி மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கிறாரு. பழனியில் பிரச்சாரம் செய்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை, தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசிடம் அடகு வைத்தவர் எடப்பாடி திரு பழனிசாமி என்று விமர்சித்தார். வடசென்னை திமுக வேட்பாளர் திரு கலாநிதி வீராசாமிக்கு ஆதரவாக திருவொற்றியூர், ஜோதி நகர், வஉசி நகர் உள்ளிட்ட இடங்களில் அந்த கட்சியின் இளைஞர் அணியினர் வீதி வீதியாக ஆதரவு திரட்டினர். கள்ளக்குறிச்சி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக ரிஷிவந்தியம் அருகே அரியூர் கிராமத்தில் பிரச்சாரம் செய்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜி ராமகிருஷ்ணன், சாதனைகளை சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்க முடியாமல் பாஜக திணறுவதாக குற்றம் சாட்டினார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே நடந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டிய அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி, மக்கள் நலனுக்காக தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக கூறினார். கூட்டத்திற்கு அழைத்து வந்தவர்களுக்கு அதிமுக நிர்வாகிகள் 500 ரூபாய் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தியில் பாஜக வேட்பாளர் திரு கே.பி. ராமலிங்கத்திற்கு வாக்கு சேகரித்த தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை, தேர்தலில் போட்டியிட மறுத்த திரு ராமலிங்கத்திற்கு சீட் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மதுரையில் அதிமுக வேட்பாளர் திரு சரவணனின் பிரச்சாரத்தால் அழகர் கோவில் பகுதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாததால் அவர் மீது கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. ரயில்வே வழித்தடமே இல்லாத பகுதியான பெரம்பலூர் தொகுதிக்கு ரயில் பாதை அமைத்து தர வேண்டும் என்பது வாக்காளர்களின் பிரதான கோரிக்கையாக இருந்து வருகிறது. தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது பெரம்பலூர் மக்களவை தொகுதி. முதலாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட 1100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வாலிகண்டபுரம் வாலீஸ்வரர் கோயில், 16ஆம் நூற்றாண்டில் ஆற்காடு நவாபால் கட்டப்பட்ட ரஞ்சன்குடி கோட்டை ஆகியவை பெரம்பலூரின் வரலாற்று அடையாளங்களாக திகழ்கின்றன. இயற்கை எழில் கொஞ்சம் பச்சை மலையில் உள்ள கோரையாறு நீர்வீழ்ச்சி, லாடபுரம் மயில் ஊற்று அருவி மற்றும் புளியஞ்சோலை போன்றவை சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கும் அம்சங்கள். மண்ணச்சநல்லூர் அரிசி, முசிறி கோரைப்பாய், காவிரி படுகையில் விளையும் தனிச்சுவை மிக்க வாழைப்பழம், தழுதாழை மர சிற்பங்கள், நாகலாபுரம் சிற்பங்கள் ஆகியவை பெரம்பலூரின் பெருமையை பறைசாற்றுகின்றன. செட்டிக்குளம் சின்ன வெங்காயத்திற்கு புவிசார் குறியீடு அங்கீகாரத்தை ஒன்றிய அரசு விரைந்து வழங்க வேண்டும் என்பது விவசாயிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. அரியலூரில் இருந்து பெரம்பலூர், துறையூர், தாத்தையங்கார்பேட்டை வழியே நாமக்கல் வரை 120 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில்வே இருப்பு பாதைக்கான திட்டம் முதற்கட்ட ஆய்விலேயே உள்ளது. தமிழ்நாட்டில் ரயில்வே வழித்தடமே இல்லாத பகுதி என்பதால் பெரம்பலூருக்கு ரயில் சேவை கண்டிப்பாக தேவை என்ற கோரிக்கை 75 ஆண்டுகளுக்கும் மேலாக நிறைவேற்றப்படாத கோரிக்கையாக உள்ளது. துறையூர், முசிறி மற்றும் லால்குடி பகுதிகளில் மகளிர் மேல்நிலை பள்ளிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் வேளாண் ஆராய்ச்சி மையம் போன்றவை அமைத்து தர வேண்டும் என்கின்றனர் தொகுதி மக்கள். தமிழகத்தின் 3வது பெரிய ஏரியான பஞ்சப்பட்டி ஏரிக்கு
மாயனூர் பகுதியிலிருந்து காவிரி உபரி நீரை கொண்டுவர வேண்டும் என்பது விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. லால்குடி, முசிறி காவிரி படுகையில் விளையும் வெற்றிலை, வாழை மற்றும் முசிறி கோரைப்பாய் போன்றவற்றை சரக்கு ரயில் மூலம் வட மாநிலங்களுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்யவும் மற்றும் ஏற்றுமதி செய்யவும் ஒன்றிய அரசு உதவ வேண்டும் என்பது தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சிறுகனூரில் இருந்து திருமாந்துறை வரையிலான தேசிய நெடுஞ்சாலை இந்திய அளவில் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் சாலை விபத்துகள் நிகழும் பகுதியாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே இங்கு மேம்பாலங்கள், இணைப்புச் சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. வாலிகண்டபுரம் மற்றும் ரஞ்சன்குடி கோட்டை பகுதியில் ஏராளமான சங்ககால பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இப்பகுதிகளில் அகழாய்வு மேற்கொள்ள ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது வரலாற்று ஆய்வாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. 1967 கலைஞர் முதல் முறையாக வென்ற குளித்தலை, பெரம்பலூர், துறையூர், முசிறி, லால்குடி மற்றும் மண்ணச்சநல்லூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் இடம்பெற்றுள்ளன. மொத்தம் 14,25,032 பேர் வாக்காளர்களாக உள்ளனர். இந்த தேர்தலில் திமுக சார்பில் அருண் நேருவும், அதிமுக வேட்பாளராக சந்திரமோகனும், பாஜக கூட்டணி சார்பில் ஐஜேகே தலைவர் பாரிவேந்தரும் களமிறங்குகின்றனர். இவர்களில் யார் பெரம்பலூர் எம்பியாக போகிறார் என்பது ஜூன். தமிழகத்தில் பல இடங்களில் தோசை சுட்டும், டீ போட்டும், வாலிபால் விளையாடியும் நூதன முறையில் வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் நடுக்குப்பத்தில் வாக்கு சேகரித்த ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் திரு கஜேந்திரன் இளைஞர்களுடன் கைப்பந்து விளையாடினார். ஆனால் பந்தை அவர் தாறுமாறாக அடித்ததால் இளைஞர்கள் கடுப்பாகினர். செஞ்சி அடுத்த பெண்ணகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ஆரணி பாமக வேட்பாளர் திரு கணேஷ்குமார் திடீரென ஹோட்டலில் புகுந்து தோசை சுட ஆரம்பித்தார். சூடே ஆகாத கல்லில் நீண்ட நேரம் போராடி அவர் சுட்ட தோசையை யாரும் வாங்காததுதான் துரதிர்ஷ்டம். திருவண்ணாமலை தொகுதி பாஜக வேட்பாளருடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டவர்கள் திடீரென ஒருவருக்கொருவர் கற்களை கொண்டு தாக்க முயற்சித்ததால் பதற்றம் ஏற்பட்டது. திண்டுக்கல் தொகுதி பாமக வேட்பாளர் திருமதி திலகபாமா சானார்பட்டியில் கயிறு திரிக்கும் தொழிலாளர்களுடன் கயிறு திரித்து வாக்கு சேகரித்தார். திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் திரு நல்லதம்பிக்கு ஆதரவாக திருமதி பிரேமலதா வரும்போது திரைப்பட பாடல்களுக்கு பெண்கள் குத்தாட்டம் போட்டனர். காமாட்சிப்பட்டி பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற பெரம்பலூர் தொகுதி பாஜக வேட்பாளர் திரு பச்சமுத்துவை வழிமறித்த முத்தரையர் புரட்சி சங்க நிர்வாகிகள் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்றபோது விபத்தில் சிக்கியவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினர். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நேற்று நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட பல லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மக்களவை தேர்தலை முன்னிட்டு பறக்கும் படை அதிகாரிகள் நடத்தி வரும் வாகன சோதனையில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கி வருகிறது. மதுரையில் நடைபெற்ற வாகன சோதனையில் மொத்தம் 23,09,000 ரூபாயை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அடுத்த கூத்தப்பாக்கம் சாலையில் சிதம்பரம் நோக்கி சென்ற பேருந்தை நிறுத்தி தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்டனர். திண்டிவனம் பகுதியில் தவிடு மூட்டை விற்பனை செய்துவிட்டு பேருந்தில் சென்று கொண்டிருந்த புதுச்சேரியை சேர்ந்த தனசேகரன் என்பவரிடமிருந்து கணக்கில் வராத 1,64,000 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஹொசூர் பகுதியில் மத்திகிரி, அவசநத்தம், நல்லூர் ஆகிய இடங்களில் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் மொத்தம் 5,08,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மக்களவை தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக வழக்குகளும் ஆங்காங்கே பதிவு செய்யப்பட்டு வருகிறது. ஈரோடு தொகுதி அதிமுக வேட்பாளர் திரு ஆற்றல் அசோக்குமார் தாராபுரத்தில் நேற்று முன்தினம் பிரச்சாரம் செய்தார். ஆனால் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அதற்கான அனுமதி பெறவில்லை. தேர்தல் விதிமுறைகளை மீறி பொது இடங்களில் 110 பேருக்கு மேல் கூட்டத்தை கூட்டி பட்டாசு வெடித்தும் வாகனங்களை சாலையில் நிறுத்தியும் போக்குவரத்துக்கு இடையூறாக பிரச்சாரம் செய்தார் என தேர்தல் கண்காணிப்பு குழு கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதேபோல ராமநாதபுரம் தொகுதியின் பாஜக வேட்பாளரும் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் நேற்று முன்தினம் திருவாடானை தொகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்போது அனுமதிக்கப்பட்ட வாகனத்தை விட கூடுதல் வாகனங்களில் வந்து வாக்கு கேட்டதாக பறக்கும் படை அலுவலர் அளித்த புகாரின் பேரில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பழவூர் அருகே அதிமுக தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் சின்னமான ஒலி வாங்கியை பயன்படுத்தக்கூடாது என அக்கட்சி தொண்டர் ஒருவர் தகராறு செய்தார். இந்த தகராறு காரணமாக அதிமுக நிர்வாகியும் நாம் தமிழர் கட்சியின் நண்பர்களும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். 2 பேர் தரப்பிலும் மாறி மாறி புகார் அளித்த நிலையில்
7 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விவசாயி கொடுத்த மனு மீது நடவடிக்கை எடுக்காமல் நீண்ட காலமாக இழுத்தடித்த ராஜபாளையம் வட்டாட்சியருக்கு உயர்நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. விருதுநகரைச் சேர்ந்த அம்மாசி கனி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தமக்கு சொந்தமான 3.5 ஏக்கர் நிலத்தில் மேற்கொள்ளும் விவசாய பணிக்காக கிணற்றை ஆழப்படுத்தியதாகவும் அப்போது கிடைத்த கற்கள், மண் உள்ளிட்டவற்றை தோட்டத்திற்கு வெளியே எடுத்துச் செல்ல ராஜபாளையம் வட்டாட்சியர் அனுமதி மறுத்துவிட்டதாக கூறியுள்ளார். கிராம நிர்வாக அலுவலரும் வருவாய் ஆய்வாளரும் அனுமதி வழங்க பரிந்துரைத்தும் வட்டாட்சியர் மனுவை கிடப்பில் போட்டதால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திரு புகழேந்தி மனுதாரரின் மனுவை 6 வாரத்தில் பரிசீலித்து கனிமவள அதிகாரி உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். விவசாயியின் மனுவை கிடப்பில் போட்டு மெத்தனமாக இருந்ததற்காக ராஜபாளையம் வட்டாட்சியருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதாகவும் அந்த தொகையை மனுதாரரிடம் 2 வாரத்தில் நேரடியாக வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். தமிழகம் முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் உச்சமடைந்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று வெப்பம் தகித்தது. பகல் நேரங்களில் அனல் காற்று வீசியதால் வாகன ஓட்டிகளும் வீடுகளில் இருந்தவர்களும் கடும் தவிப்புக்கு உள்ளாகினர். அதிகபட்சமாக ஈரோட்டில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் சுட்டெரித்தது. கரூர், பரமத்தி, சேலம் ஆகிய நகரங்களில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. திருப்பத்தூர், தருமபுரியில் 104 டிகிரியும், வெயில் நகரமான வேலூர் மற்றும் நாமக்கல்லில் 103 டிகிரியும் வெப்பம் தகித்தது. மதுரை, திருச்சி, திருத்தணியில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. தஞ்சை, மதுரை விமான நிலையம், கோவையில் 101 டிகிரியும், சென்னை, மீனம்பாக்கம், பாளையங்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் 100 டிகிரியும் வெப்பம் கொளுத்தியது. ஆனால் நெல்லை, குமரி மாவட்டங்களில் திடீர் மழை பெய்தது. இதற்கிடையே தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 7ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் விவிபேட்டில் பதிவாகும் ஒப்புகை சீட்டுகளை எண்ணக்கோரிய வழக்கு அடுத்த வாரம் விசாரணைக்கு வரும் நிலையில் வாக்குச்சீட்டை பயன்படுத்தி தேர்தலை நடத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் புதிய வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நஞ்சை கக்கும் பாம்பை கூட நம்பலாம், ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை நம்பவே கூடாது என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி படு தோல்வியை சந்திக்கும் என கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.